அனைவருக்கும் வணக்கம். நமது பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவரான அண்ணாமலை திமுகவுக்கு மிகப்பெரிய வேட்டொன்று வச்சிருக்கிறார் நண்பர்களே. அது பயங்கரமாக ஒரு எரிமலை போல தமிழகம் முழுவதும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கிறத இப்பொழுது பார்க்குறோம். இந்த வெடி என்ன அப்படின்னு இந்நேரம் பலரும் நீங்கள் கணிச்சிருப்பீங்க. உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னு கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நண்பர்களே. நீங்க சரியாக இன்றைக்கு நாம் எதை பற்றி பேச போறோம் அப்படின்னு கணிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க. நேற்றைய தினம் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டோன்னு திமுகவுக்கு எதிராக கொளுத்தி போட்டிருக்கிறார் நண்பர்களே. அது எரிமலை போல இப்பொழுது வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. தமிழகம் முழுவதும் இதனுடைய அதிர்வலைகள் பரவறதை நம்ம பார்க்கிறோம். அண்ணாமலை அவர்கள் கச்சத்தீவு தொடர்பாக ஒரு மிகப்பெரிய வெடிய ஒரு குண்டை ஒரு எக்ஸ்போஸைவை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். திமுகவை பற்றி நமக்கு தெரியும். இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 5-6 தசாப்தங்களாக திமுக தொடர்ந்து கச்சத்தீவை மீட்போம்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது எவ்வளவு பெரிய நாடகம், திமுக குடும்பமே எவ்வளவு பெரிய இரட்டை வேடம் போட்டிருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்திய இந்த விவகாரம் வெளிக்கொண்டாந்துருக்குது. அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐ ஒன்று போட்டிருக்கிறாரு. அதில் கச்சத்தீவு தொடர்பான தகவல்களை ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அந்த ஆர்டிஐயில் 1971 கலைஞர் அவர்கள் கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருக்குது. இத்தனை நாட்களாக தங்களை கேட்காம, திமுகவை கேட்காம, கலைஞரை கேட்காம இந்திரா காந்தி வந்து கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துட்டாருன்னு தான் பல்லவி பாடிட்டே வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த ஆர்டிஐல மத்திய அரசாங்கத்துடைய பழைய ஆவணங்கள்ல இருக்கிற தகவல்கள் வெளியில வந்திருக்குது. அதுல வந்த ஒரு விஷயம் தான் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்ப்பதற்கு விட்டு கொடுப்பதற்கு அவர் வந்து முழுசாக சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விவகாரம் வெளிவந்திருக்குது. அது மட்டும் இல்ல, திரு அண்ணாமலை அவர்கள் போட்ட ஆர்டிஐல மேலும் பல விஷயங்கள் வெளியில வந்திருக்குது. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1960களிலேயே நேரு இருக்கார் இல்லையா, நம்முடைய பாரத தேசத்தின் முதல் பிரதமர் அவர்கள், அவர் எழுதிய சில கடிதங்களுடைய தகவல்கள் வெளியில வந்திருக்குது. அதுல வந்து தெளிவாகவே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க, இந்த சிறிய தீவுக்கு நான் எந்த முக்கியத்துவமும் தரப்போறதில்லை, கச்சத்தீவு உரிமையை விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, இந்த விவகாரத்தை மீண்டும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறத நான் விரும்பவில்லை அப்படின்னு பிரதமர் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயமும் இப்பொழுது வெளிவந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. நேரு அவர்கள் காலத்திலேயே அவர் தமிழகத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை தூக்கி இலங்கைக்கு கொடுக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. இதை பத்தி யாருமே பேசாதீங்க, அது ஒரு சின்ன குட்டி தீவு, அதை பத்தி பேசி என் டைமை வீணடிக்காதீங்க அப்படின்னு நேரு சொன்னது இப்பொழுது வெளிவந்திருக்குது. இது தமிழர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இதுக்கு பிறகு நேரு இப்படி பண்ணார் அப்படின்னா, நேரு வந்து இதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாரு, நான் கொடுக்கறதுக்கெல்லாம் தயார் அப்படின்னு சொல்லியிருந்தார் மனுஷன். ஆனா அவருடைய மகளான இந்திரா காந்தி பிரதமரான பிறகு இலங்கையோடு பேச்சுவார்த்தை நடத்தி 1974 கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தாரு. ஆனால் அதற்கு 3 வருடங்களுக்கு முன்பே 1971 மத்திய அரசு அதிகாரிகள்லாம் அப்பொழுது தமிழக முதல்வராக இருந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களிடம் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்திய போது அப்போதைய முதல்வரான கருணாநிதி அவர்கள் முழு மன சம்மதத்தோடு இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்ப்பதற்கு சம்மதம் தெரிவிச்சாரு அப்படிங்கிற விவகாரமும் இப்பொழுது வெளியில வந்துதான் திமுகவுக்கு அடி வைத்தியே கலக்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. எத்தனை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக எப்படி எவ்வளவு பெரிய இரட்டை வேடத்தை இவங்க போட்டிருக்கிறாங்க. தமிழர்களுக்கு எதிராக, தமிழக மீனவர்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய துரோகத்தை இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போதே நம் மனசெல்லாம் பதபதைக்குது நண்பர்களே. இந்த விஷயம் வெளியில வந்த உடனேயே இதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் விமர்சிச்சு
தெரிவிச்சிருக்கிறாரு. தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அவர் பகிர்ந்திருக்கிற பதிவுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்க, கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது தொடர்பாக வெளியாகும் புதிய தகவல்கள் திமுகவின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துது. தமிழக மக்களின் நலன்களை பேண திமுக எதுவுமே செய்யவில்லை அப்படிங்கிறது தெளிவாக புலப்படுகிறது. காங்கிரசும் திமுகவும் குடும்ப அமைப்புகள், அவர்களின் மகள்கள் முன்னேற வேணும் அப்படிங்கிறது மட்டுமே அவங்களுக்கு அக்கறை. வேற யாரை பத்தியும் அவங்களுக்கு கவலையே இல்லை. கச்சத்தீவு மீதான அவர்களுடைய அக்கறையின்மைதான் ஏழை மீனவர்கள், குறிப்பாக மீனவ பெண்களின் நலனை பெரிதும் பாதிச்சிருக்குதே அப்படின்னு சொல்லி அவர் பதிவிட்டிருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த ஆர்டிஐ மூலமாக வெளிவந்த தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்குது. இலங்கைக்கு கச்சத்தீவை இந்திரா காந்தி அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய ஒப்புதலோடு தான் விட்டு கொடுத்தாரு, கச்சத்தீவை தார வார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போலதான் நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் இது தொடர்பாக காட்டமான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. கச்சத்தீவு தொடர்பான உண்மைகள் இப்பொழுது வெளிவந்த பிறகு திமுக ரொம்பவுமே ஆட்டம் கண்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நண்பர்களே, தேர்தலுக்கு இன்னும் 10-15 நாட்கள் தான் இருக்கிற இந்த வேளையில இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் திமுகவுக்கு எதிராக வெளிவந்திருப்பது பெரும் அதிர்வலைகளை திமுகவினரிடையே ஏற்படுத்தி இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய். நண்பர்களே, நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள், அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே.